மீனாட்சி மனிதன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் எல்லாம் அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவுகள் பார்த்தீங்கன்னா வாராகி வழிபாடு, வெற்றி தரும் வாராகி வழிபாடு. அது என்னப்பா வெற்றி தரும் வாராகி வழிபாடு? வாங்க பார்க்கலாம். பொதுவாக எல்லா மனுஷனும் வாழ்க்கையில் வெற்றி வேணும் நம்ம ஆசைப்படுவோம். நம்மளுடைய படிப்பாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நம்ம இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் நம்ம வெற்றி அடையணும், அந்த துறையில் நம்ம முதன்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அதுக்கு நம்மளுடைய முயற்சியும் தாண்டி இறைவனோட அனுகிரகம் ஒன்று இருக்கணும் இல்லையா? அதுக்கு இந்த அதிதேவதை அது அற்புதமான அதிதேவதை வாராகி. இந்த வாராகி யார், இவங்க எப்படி இந்த வெற்றிக்கான அதிதேவதை ஆனாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வாராகி லலிதா பரமேஸ்வரி இருக்காங்க இல்லையா, ஆதிபராசக்தியோட படைத்தலைவி. அவங்களுக்கு அந்த படைத்தலைவி தான் வாராகி அம்மன். இந்த வாராகியை வழிபடும்போது அவங்க வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைக்கும். இந்த வாராகிக்கு நிறைய கோவில்கள் உண்டு. நம்மளுடைய எல்லா அம்மன் கோவிலையும் பார்த்திங்கன்னா சப்தமாதர்கள் இந்த வாராகி ஒரு ஆளாக இருப்பாங்க, அஞ்சாவதாக இருப்பாங்க, இந்த வாராகி இருப்பாங்க. இது போக இவங்களுக்கு தனிப்பட்ட கோவில்கள் நிறையா உண்டு. ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் சிவன் கோவில் தான். ஆனால் அங்கே இன்றைக்கும் வாராகி தான் முதல் பூஜை. அந்த கோவில் கட்டுறதுக்கு காரணமாக இருந்ததே வாராகி தான். என்ன காரணமாக இருந்தாங்க? தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் கட்டணும்னு ராஜராஜ சோழன் முடிவு பண்ணிடுறாரு. முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த பிரம்மாண்டமான ஒரு கோவில் கட்டுறதுக்கான இடம் அவருக்கு கிடைக்கல. தஞ்சை மாநகரம் ஃபுல்லாக அவர் சுற்றி பார்க்குறாரு. எந்த இடமும் அவருக்கு திருப்திகரமாக இல்லை. அப்போ அந்த நிலைமையில் இருக்கும்போது ராஜராஜ சோழன் ரொம்ப வருத்தப்பட்டு அவருடைய படுக்கைக்கு போய் தூங்கிட்டு இருக்காரு. தூங்கும்போது அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் பார்த்திங்கன்னா ஒரு காட்டு பன்றியை அவர் வேட்டையாடுறதுக்கு துரத்திட்டே போகிறார். அந்த காட்டு பன்றி அவர் ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல போய் மறைஞ்சு போயிடுது. அந்த இடம் அவருடைய கனவுல அப்படியே அவருக்கு நிலையாக நின்றுது. அவருக்கு அந்த இடத்த மறக்க முடியல. மறுநாள் காலையில் இந்த கனவுக்கான விளக்கத்தை அரண்மனையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களிடம் கரூரார் சித்தர்கிட்டம் கேட்குறாரு. கரூரார் சித்தர் ஒரு ஞான திருஷ்டியில் பார்த்துட்டு சொல்கிறாரு, ராஜராஜா உங்களுக்கு வாராகி கோவில் கட்டுறதுக்கான உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஆனால் முதல்ல நீங்கள் வாராகி சிலையை பிரதிஷ்டை பண்ணி அவளை வழிபட்டதுக்கப்புறம் நீங்கள் மற்ற வேலைகள்லாம் ஆரம்பிங்க. உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி கோவில் பிரம்மாண்டமாகவும் வெற்றிகரமாகவும் அமைஞ்சு முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்றாரு. அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் நாங்கள் கோவில் கட்ட ஆரம்பித்தார். முதல்ல அந்த காட்டுப்பன்றி போய் மறைந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இன்றைக்கும் தஞ்சாவூரில் வாராகி அம்மனுடைய அந்த பிரகதீஸ்வரர் கோவில் வளாகத்துக்குள்ளே வாராகி சன்னிதானம் இருக்கும். அந்த அம்பாள் பார்த்திங்கன்னா காலை மடிச்சு உட்காந்த மாதிரி இருப்பாங்க. 2 திருக்கரங்கள், ஏற்கலப்பையும் பிரம்பும் கையில் வச்சுருப்பாங்க. இது போக அந்த அம்பாளுடைய முகம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். இருந்தாலும் முகம் கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்கும். பன்றி முகம், 2 கோரை பற்கள், காதுகள், அகண்ட விழிகளோட அம்பாள் காட்சி தருவாள். இந்த அம்பாள் காட்டு பன்றி முகத்தை சார்ந்தவள். பன்றி முகத்தில் பல வகை உண்டு. இந்த அம்பாள் காட்டு பன்றி முகத்தை சார்ந்தவள். என்ன காட்டு பன்றி அப்படின்னா சிறப்புன்னா, காட்டு பன்றி பார்த்தீங்கன்னா எங்கே கிடைக்க பொருளையும் சாப்பிடாது. பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்களை மட்டும் பூமியை தோண்டி உள்ளேருந்து எடுத்து தனக்கான இறையை தேடிக்கும். அந்த மாதிரி மனிதருடைய வாழ்க்கையில் அவருடைய கர்மையெல்லாம் தீர்த்து கர்மாவெல்லாம் கழித்து வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடிய அம்பிகை தான் இந்த வாராகி. இந்த வாராகி என்னைக்கு வழிபடலான்னு பஞ்சமி திதி இந்த வாராகிக்கு ரொம்ப விசேஷமானது. இது போக இந்த வாராகியை நீங்கள் தினம்தோறும் இருட்டுற நேரத்தில் வழிபடலாம். இந்த வாராகி கருமை நிற தெய்வம், இருட்டுக்குரிய தெய்வம். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தை சாமி கும்பிடும். அதாவது இந்த வாராகி கும்பிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதிகாலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 3 to 5 இருண்ட கருமை நிறம் இருக்கே இருட்டு பகுதி, அந்த இடத்துல நீங்கள் சாமி கும்பிடலாம். அதை தவிர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தினம்தோறும் சாயங்காலம் 7 மணிலேருந்து 9 மணிக்கு மேலே 9 மணிக்குள்ளே கும்பிடலாம். நீங்கள் 7 மணிக்கு மேலே கும்பிட இந்த வாராகியோட சக்தி உங்களுக்கு அபரிவிதமாக நீங்கள் கேட்டதெல்லாம் தரும். அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பஞ்சமி திதிலையும் இந்த வாராகி கும்பிடலாம். ரொம்ப முக்கியமாக தேய்பிரை பஞ்சமி ரொம்ப விசேஷமான ஒன்று இந்த வாராகிக்கு வந்தது. இந்த வாராகிக்கு என்ன மலர்கள் எல்லாம் பிடிக்கும் நீங்கள் கேட்டால் செவ்வரளி மலர், செம்பருத்தி, மல்லிகை மலர் இதெல்லாம் வச்சு இந்த வாராகி வழிபடும். இந்த வாராகிக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள்னா கிழங்கு வகைகள் எல்லாமே இந்த வாராகி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, சீனிக்கிழங்கு இதெல்லாம் இந்த வாராகிக்கு வைக்கலாம். நீங்கள் பச்சையாக வைக்கலாம், அவிச்சும் வைக்கலாம். இது போக பழங்களில் மாதுளை பழமும் அன்னாச்சி பழமும் இந்த வாராகிக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நெய்வேத்தியம். இது போக செவ்வாழை இது வைக்கலாம். இது போக தானியங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து இந்த வாராகிக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று. அந்த கருப்பு உளுந்தில் அந்த தோல் எடுக்காமல் அந்த உளுந்து அப்படியே போட்டு அரைச்சி நீங்கள் வடையாக செஞ்சும் இந்த வாராகியை வழிபடலாம். இது போக உணவு வகைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காரமான புளியோதரை, அதற்கப்புறமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் எடுக்காத தயிரில் செய்யக்கூடிய தயிர் சாதம், இதெல்லாம் இந்த வாராகிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு நைவேத்தியம். இந்த வாராகி நீங்கள் இப்படியும் வழிபடலாம். இதற்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாராகிக்கு பிடித்த நேரங்கள் நம்ம ஆல்ரெடி பஞ்சமி பார்த்துட்டோம். நமக்கு தீராத கடன் இருக்குது, நமக்கு பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒன்று காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அல்லது சாயங்காலமாக 7 to 9க்குள்ளே வெண்கடுகு அதை ஒரு சிகப்பு துணி அல்லது கருநீல துணிகளில் பொட்டணமாக கட்டி அந்த வாராகிக்கு நீங்கள் தீபம் ஏற்றினீங்கன்னா உங்களுடைய தீராத கடனெல்லாம் தீரக்கூடிய வல்லமை இந்த வாராகி தரும். அந்தளவுக்கு அதி அற்புதமான இந்த வாராகி.
வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் கொண்ட வாராகியம்மன் இந்த முறையில் இங்கே வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வாராகியம்மனை வேண்டிக்கிறோம். ஸ்ரீ மீனாட்சி அம்மன் யூடியூப் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் அனைத்து வரங்களையும் ஸ்ரீ வாராகியம்மன் தரட்டும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.